எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது அதாவது 12ஆம் வகுப்பு அக்கௌண்டன்சி அதாவது கணக்கு பதிவியல். ஸோ அதில் நம்ம அனைத்து பாடத்துக்குரிய 1 மார்க் பார்க்க போகிறோம் இந்த காணொளி வாயிலாக. ஸோ மொத்தம் 10 பாடம், அதில் உள்ள 1 மார்க் மட்டும் நம்ம பார்த்துருவோம். முதல் கேள்வி, அதாவது முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்கல் என்ற பாடத்திலிருந்து முதல் கேள்வி. முழுமை பெறா பதிவேடுகளை பொதுவாக பராமரித்து வருவது சிறிய அளவிலான தனியாள் வணிகம். அடுத்து நிலை அறிக்கை ஒரு சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை. அடுத்த கேள்வி, தொடக்க நிலை அறிக்கை வழக்கமாக தயாரிக்கப்படுவது தொடக்கம் முதல் கண்டறிய. பொறுப்புகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துகள் லாபம். அடுத்த 5வது கேள்வி, கீழ்கண்ட செலுத்தற்குரிய மாற்று சீட்டு தொடர்பான எந்த விவரம் மொத்த கடனீந்தோர் கணக்கிற்கு மாற்றப்படுகிறது? அவ்வாண்டில் ஏற்கப்பட்ட செலுத்தற்குரிய மாற்று சீட்டு. அடுத்த 6வது கேள்வி, கடன் விற்பனை தொகை கணக்கிட தயாரிக்கப்படுவது கடன் விற்பனை தொகை கணக்கிட தயாரிக்கப்படுவது. மொத்த கடனாளிகள் கணக்கு. அடுத்து முழுமை பெறா பதிவேடுகள் தொடர்பான கீழ்கண்ட எந்த வாக்கியம் சரியானது அல்ல? இது அனைத்து வகையான அமைப்புகளுக்கும் பொருந்தும். அடுத்து 8வது கேள்வி, உரிமையாளரின் சொத்துகள் 85,000 ரூபாய் மற்றும் பொறுப்புகள் 21,000 எனில் அவருடைய முதல் தொகை 64,000. ஏன்னா 85,000 21,000 கழிக்கணும். அப்போ 0,0,0,4,6 64,000. அடுத்து தொடக்கம் முதல் ரூபாய் 10,000, அவ்வாண்டின் எடுப்புகள் ரூபாய் 6,000, அவ்வாண்டின் லாபம் 2,000 மற்றும் கொண்டு வந்த கூடுதல் முதல் 3,000. இறுதி முதல் காணவும் 9,000. அடுத்து 10வது கேள்வி, கடனாளிகள் தொடக்க இருப்பு ரூபாய் 30,000, பெற்ற ரொக்கம் 1,00,000, கடன் விற்பனை 90,000, கடனாளிகள் இறுதி இருப்பு 20,000 ரூபாய் 20,000 ரூபாய். ஏன்னா இருப்பு ப்ளஸ் இது எவ்வளோ வருது? 1,20,000. 1,20,000 1,00,000 கழிச்சா 20,000. அடுத்து அடுத்து 2வது பாடம், லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள். இதுல முதல் கேள்வி, பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு ஒரு பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு ஒரு சொத்து கணக்கு. அடுத்து பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் பதிவு செய்யப்படும் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள். இதுக்கு வருவாயினம் மற்றும் முதலின தன்மையுடையது. அடுத்த கேள்வி, பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கின் இருப்பு காட்டுவது அந்நாளைய ரொக்க மற்றும் வங்கி இருப்பு. அடுத்து வருவாய் மற்றும் செலவின கணக்கு ஒரு பெயரளவு கணக்கு.
வருவாய் மற்றும் செலவின கணக்கு தயாரிக்கப்படுவதன் மூலம் கண்டறியப்படுவது. உபரி மற்றும் பற்றாக்குறை. உபரி மற்றும் பற்றாக்குறை. பின்வருவனவற்றில் எது வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதியப்படுவதில்லை? அரைகலன் விற்ற தொகை. நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா இன்னும் பெறாதது. நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா இன்னும் பெறாதது ஒரு சொத்து. உயில் கொடை ஒரு. உயில் கொடை ஒரு முதலின வரவு. முதலின வரவு. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெற்ற நன்கொடை. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெற்ற நன்கொடை. இது முதலின வரவு. அடுத்து, ஒரு மன்றத்தில் உள்ள 500 உறுப்பினர்கள் ஆண்டு சந்தாவாக ரூபாய் 100 செலுத்துகின்றனர். நடப்பாண்டில் கூடியுள்ள சந்தா இன்னமும் பெறப்படாதது 200 ரூபாய். முன்கூட்டியே பெற்ற சந்தா ரூபாய் 300. வருவாய் மற்றும் செலவின கணக்கில் காட்டப்பட வேண்டிய சந்தா தொகையினை கண்டறியவும். இதுக்கு சரியான விடை ரூபாய் 50,000. அடுத்து, கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அடிப்படைகள். மொத்தமாக நம்ம 10 பாடத்தையும் 1 மார்க் பார்த்துருவோம். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட்டாண்மை ஒப்பாவனம் இல்லாத நிலையில் நிறுவனத்தின் லாபம் கூட்டாளிகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படுவது. சமமான விகிதத்தில். கூட்டாளிகளுக்கிடையே கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாத போது முதல் மீது வட்டி வழங்கப்படுவதில்லை. கூட்டாளிகளிடமிருந்து நிறுவனம் கடன்கள் பெற்றிருந்தால் அக்கடன்களுக்கு இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 படி வழங்கப்படும் வட்டி வீதம் ஆண்டுக்கு 6%. பின்வருவனவற்றில் எது லாப நட்ட பகிர்வு கணக்கில் காட்டப்படும்? கூட்டாளியின் ஊதியம். அடுத்து, கூட்டாண்மை நிறுவனத்தில் நிலை முதல் முறை பின்பற்றப்படும் போது பின்வருவனவற்றுள் எது முதல் கணக்கில் காட்டப்படும்? இதுக்கு கூடுதல் முதல் கொண்டு வந்தது. அடுத்து, ஒரு கூட்டாளி ஒவ்வொரு மாத நடுவிலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த எடுப்புகள் மீது கணக்கிடப்படும் வட்டிக்குரிய மாதங்கள் சராசரியாக 6 மாதங்கள். அடுத்து, பின்வருவனவற்றில் எது சரியற்ற இணை? சரியற்ற இணை ஆப்ஷன் சி, கடன் மீது வட்டி முதல் கணக்கில் பற்று வைக்கப்பட வேண்டும் என்பது சரியற்ற இணை. அடுத்து, கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாத போது கூட்டாளிகள் பெற தகுதியுடையது. கடன் மீது வட்டி. கடன் மீது வட்டி. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கும். இதில் பொருந்தாத ஆப்ஷன் பி. கூட்டாளிகள் முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 7% அனுமதிக்க வேண்டும். அடுத்து, இந்த 3வது பாடத்தில் கடைசி கேள்வி. எடுப்பு மீது வட்டி முதல் மீது வட்டி மற்றும் ஊதியம் கழித்த பின் உள்ள லாபம் ரூபாய் 10,500. கீதா என்ற கூட்டாளி கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் 5% கழிவு பெற உரியவராயின் கழிவு தொகையை கண்டறியவும். இதுக்கு சரியான விடை ரூபாய் 500. அடுத்து, 4வது பாடம் கூட்டாண்மை கணக்குகள் நட்பெயர். பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது? நட்பெயர் ஒரு புலனாகா சொத்து. உயர் லாபம் பின்வரும் இரண்டிற்கும் இடையேயான வேறுபாடாகும். சராசரி லாபம் மற்றும் சாதாரண லாபம். அடுத்து, ஒரே வகை நிறுவனங்களின் சராசரி லாப விகிதமாக கருதப்படுவது. ஒரே வகை நிறுவனங்களின் சராசரி லாப விகிதமாக கருதப்படுவது சாதாரண லாப விகிதம். அடுத்து, கீழ்வருவனவற்றுள் எது சரியானது? இதில் ஆப்ஷன் சி, உயர் லாபம்
சமம் சராசரி லாபம் கழித்தல் சாதாரண லாபம். சரியற்ற இணை, இதில் சரியற்ற இணை எது? இதுக்கு ஆப்ஷன் சி, ஆண்டு தொகை முறையில் நட்பெயர் சமம் சராசரி லாபம் பெருக்கல் ஆண்டு தொகை காரணியின் தற்போதைய மதிப்பு சரியற்ற இணை. அடுத்த கேள்வி, சராசரி லாபம் ரூபாய் 25,000 மற்றும் சாதாரண லாபம் ரூபாய் 15,000 இருக்கும்போது உயர் லாபம். அப்போ சராசரி லாபத்தை கழிச்சு சாதாரண லாபத்தோட கழிச்சா அதுதான் உயர் லாபம். அப்போ இதுக்கு 10,000 ரூபாய். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர் லாபம்னா சராசரி லாபத்திலிருந்து சாதாரண லாபத்தை கழிச்சா உயர் லாபம் கிடைக்கும். 2017 கணக்கேட்டின்படி லாபம் ரூபாய் 35,000, லாபத்தில் சேர்ந்துள்ள திரும்ப நிகழா வருமானம் ரூபாய் 1000. 2017 ஆண்டில் ஏற்பட்ட அசாதாரண நட்டம் ரூபாய் 2,000 எனில் சரிகட்டப்பட்ட லாபம் ரூபாய் 36,000. ரூபாய் 36,000. அடுத்து, ஒரு வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு ரூபாய் 1,00,000, சொத்துகள் 1,50,000, பொறுப்புகள் 80,000. மூலதனமாக்கப்பட்ட முறையில் நட்பெயரின் மதிப்பு இதுக்கு 30,000. ஏன்னா 1,00,000 + 80,000, 1,80,000 1,50,000 கழிச்சா 30,000. அடுத்த 5வது படம் கூட்டாளியின் சேர்ப்பு. கூட்டாளி சேர்ப்பு. மறுமதிப்பீட்டு கணக்கு ஒரு, மறுமதிப்பீட்டு கணக்கு ஒரு, பெயரளவு கணக்கு. மறுமதிப்பீட்டில் சொத்துக்களின் மதிப்பு உயர்வது ஆதாயம். அடுத்து, கூட்டாளி சேர்ப்பின் போது சொத்துகள் மற்றும் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்யும் போது ஏற்படும் லாபம் மற்றும் நட்டம் யாருடைய முதல் கணக்கிற்கு மாற்றப்படுகிறது? பழைய கூட்டாளிகள். பழைய கூட்டாளிகள். அடுத்து, கூட்டாளியின் புதிய லாப பகிர்வை விட பழைய லாப பகிர்வு அதிகமாக இருந்தால் அவ்வேறுபாடு அழைக்கப்படுவது தியாக விகிதம். அடுத்து, கூட்டாளி சேர்ப்பின் போது புதிய கூட்டாளி நட்பெயருக்காக கொண்டு வரும் தொகை யாருடைய முதல் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும்? தியாகம் செய்த கூட்டாளிகள். கூட்டாளி சேர்ப்பு தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானதல்ல? இதில் ஆப்ஷன் டி, ஏற்கனவே உள்ள ஒப்பந்தமானது முடிவுக்கு கொண்டு வரப்படாது. அடுத்து, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது தியாக விகிதம் நட்பெயர், பழைய லாப பகிர் விகிதம் பகிர்ந்து தரா லாபம், மறுமதிப்பீட்டு கணக்கு பதிவுறா பொறுப்பு, முதல் கணக்குங்கிறது முதலீட்டு மாறுபடும் நிதி. அடுத்து, பொருந்தா ஒன்று. இதில் பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் சி, புதிய கூட்டாளி கொண்டு வந்த நட்பெயர். அடுத்து 9வது கேள்வி. இதுலேயே ஜேம்ஸ் மற்றும் கமல் லாப நட்டங்களை 5:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்கின்றனர். சுனில் என்பவரை 1/5 லாப பங்கிற்கு கூட்டாளியாக சேர்த்து கொண்டனர். தியாக விகிதத்தை கணக்கிடவும். இது 5:3. அடுத்து, பாலாஜி மற்றும் கமலேஷ் கூட்டாளிகள் லாப நட்டங்களை 2:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர். யோகேஷ் என்பவரை கூட்டாண்மையில் சேர்த்து கொண்டனர். பாலாஜி, கமலேஷ், யோகேஷின் புதிய லாப பகிர் விகிதம் 3:1:1. பாலாஜி மற்றும் கமலேஷின் தியாக விகிதம் 1:2. அடுத்து, கூட்டாளி விலகல் மற்றும் கூட்டாளி இறப்பு. கூட்டாளி ஒருவர் ஜூன் 30 அன்று கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து விலகுகிறார். அவர் கூட்டாண்மை நிறுவனத்தின் அனைத்து செயல்களுக்கும் பொறுப்பாவது. இதுக்கு சரியான விடை கூட்டாளி விலகும் நாள் வரைக்கும். அடுத்த கேள்வி, கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து கூட்டாளி விலகலின் போது பகிர்ந்து தரா லாபங்கள் மற்றும் நட்டங்கள் கூட்டாளிகளுக்கு இந்த அடிப்படையில் பகிரப்படுகிறது.
பழைய லாப பகிர்வு விகிதம். அடுத்து கூட்டாளி விலகலின் போது பொது காப்பு மாற்றப்படுவது. அனைத்து கூட்டாளிகளின் முதல் கணக்கிற்கு. மறுமதிப்பீட்டின் போது பொறுப்புகளின் அதிகரிப்பு தருவது. மறுமதிப்பீட்டின் போது பொறுப்புகளின் அதிகரிப்பு தருவது நட்டம். அடுத்து ஒரு கூட்டாளி விலகலின் போது ஆதாய விகிதத்தின் நிர்ணயம் எதற்கு தேவைப்படுகிறது? நட்பெயரை சரிகட்டுவதற்கு. அடுத்து விலகும் கூட்டாளிக்குரிய தீர்வு தொகை உடனடியாக செலுத்தாத போது அது மாற்றப்படும் கணக்கு. விலகும் கூட்டாளியின் கடன் கணக்கு. அடுத்து ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளியாக இருந்த ஏ என்பவர் 2019 மார்ச் 31 அன்று இறந்துவிட்டார். அவருக்கு செலுத்த வேண்டிய இறுதித் தொகை 25,000 உடனடியாக செலுத்தப்படவில்லை. அது மாற்றப்பட வேண்டிய கணக்கு. ஏயின் நிறைவேற்றாளர் கடன் கணக்கு. அடுத்து ஏபிசி என்ற கூட்டாளிகள் 2:2:1 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். பி விலகலின் போது நிறுவனத்தின் நட்பெயர் ரூபாய் 30,000 என மதிப்பிடப்பட்டது. கூட்டாளி பிக்கு ஈடு செய்வதற்கு ஏ மற்றும் சியின் பங்கை கண்டறியவும். இதுக்கு 8,000 மற்றும் 4,000 8,000 மற்றும் 4,000 என ஏவுக்கு 2:1. ஏன்னா 30,000ங்கிற போது 5 பிரிச்சோம்னா 6, அப்போ 12,000 சிக்கு 6,000 வரும். இப்போ அவர் விலகிட்டார்னா அப்போ இவருக்கு எவ்வளோ வரணும்? இங்கிருந்து ஒரு 8,000 இங்கிருந்து ஒரு 4,000 கொடுத்தா தான் அப்போ இவருக்கு 12,000 போகும். இது சேர்த்துக்கிட்டாங்கன்னா சரி பச்சா, அவ்வளோதான். 2:1. அடுத்து ஏபிசி கூட்டாளிகள் 4:2:3 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். சி விலகுகிறார். ஏ மற்றும் பியின் புதிய லாப பகிர்வு விகிதம். இரண்டு ஈஸ்டு ஒன்று. அடுத்து எக்ஸ் மற்றும் ஒய் மற்றும் இசட் என்ற கூட்டாளிகள் லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்து வந்தனர். 2019 ஏப்ரல் 1 அன்று எக்ஸ் இறந்து விட்டார். 2018 லாபம் ரூபாய் 36,000 என்ற அடிப்படையில் 2019 ஆண்டுக்குரிய லாபத்தில் எக்ஸ் பங்கை கண்டறியவும். அப்போ 3,000. அடுத்து நிறும கணக்குகள். முன்னுரிமை பங்கு என்பது அதாவது 1 மற்றும் 2 சரியானது. நிலையான விகிதத்தில் பங்காதாயம் பெறுவதற்கான முன்னுரிமை பெற்ற கணக்கு. கலைப்பின் போது பங்கு முதலை திரும்ப பெறுவதற்கான முன்னுரிமையை பெற்ற பங்கு. அடுத்து நிறும கலைப்பின் போது மட்டுமே அழைக்கப்படக்கூடிய பங்கு முதலின் ஒரு பகுதி இவ்வாறு அழைக்கப்படும். இதுக்கு காப்பு முதல். ஒரு பிளப்பு செய்யும் போது பங்கு முதல் கணக்கு எதில் பற்று வைக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை அழைக்கப்பட்ட தொகை. ஒரு பிளப்பு செய்த பங்குகளை மறுவெளியீடு செய்த பிறகு பங்கு ஒரு பிளப்பு கணக்கின் இருப்பு மாற்றப்படுவது. இதுக்கு முதலின காப்பு கணக்கிற்கு. அடுத்து முகமதிப்பை விட அதிகமாக பெற்ற தொகை வரவு வைக்கப்படும் கணக்கு. அழைப்பு முன்பண கணக்கு. பின்வரும் வாக்கியங்களில் தவறான வாக்கியம் ஆப்ஷன் ஏ. வெளியிட்ட பங்கு முதல் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு முதலை விட ஒருபோதும் அதிகமாக இருக்கக்கூடாது. சொத்துக்களை வாங்கும் பங்குகள் வெளியிடும் போது வரவு வைக்கப்படும் கணக்கு. பங்கு முதல் கணக்கு. சரியான குறியீட்டினை பயன்படுத்தி பொருத்தமான இணை. இதுக்கு ஆப்ஷன் சி.
அதாவது குறை ஒப்பங்கிறது வெளியிட்ட பங்குகளை விட குறைவாக ஒப்பப்பட்டது. மிகை ஒப்பங்கிறது வெளியிட்ட பங்குகளை விட அதிகமாக ஒப்பப்பட்டது. அழைப்பு நிலுவைங்கிறது செலுத்த பெறாத அழைப்பு பணம். அழைப்பு முன்பணங்கிறது முன்கூட்டி செலுத்திய அழைப்பு பணம். ஆப்ஷன் இ. அடுத்து ரூபாய் 8 செலுத்தப்பட்ட ரூபாய் 10 மதிப்புள்ள பங்கு ஒரு பிளப்பு செய்யப்பட்டது எனில் அதன் குறைந்த அளவு மறு வெளியீட்டு விலை. பங்கொன்று ரூபாய் 2. அடுத்து சுப்ரீம் நிறுவனம் பங்கொன்று ரூபாய் 10 மதிப்புடைய 100 பங்குகளை இறுதி அழைப்பு தொகை ரூபாய் 2 செலுத்தாததால் ஒரு பிளப்பு செய்தது. அவை அனைத்தும் பங்கொன்று ரூபாய் 9 வீதம் மறுவெளியீடு செய்யப்பட்டன. முதலின காப்புக்கு மாற்றப்பட வேண்டிய தொகை ரூபாய் 700. அடுத்து 8வது பாடம் நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு. பின்வரும் வாக்கியங்களில் சரியானது அதாவது தவறானது. ஆப்ஷன் சி. போக்கு பகுப்பாய்வு 1 என்பது ஓராண்டில் தொகைகளில் ஏற்படும் மாற்றங்களை ஆய்வு செய்தலை குறிப்பதாகும். இருப்பு நிலை குறிப்பு வணிக நிறுவனத்தின் நிதிநிலை பற்றிய டேஸ் தகவல்களை வழங்குகிறது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்குரிய தகவல்களை வழங்குகிறது. நிதிநிலை அறிக்கைகள் பகுப்பாய்வின் பின்வரும் எந்த கருவி பல்வேறு ஆண்டுகளுக்கான விவரங்களை பகுப்பாய்வு செய்வதற்கு ஏற்புடையதாகும்? போக்கு ஆய்வு. அடுத்து நிதிநிலை அறிக்கைகள் வெளிக்காட்டாதது. பணம் சாரா தகவல்கள். பின்வருவனற்றில் எது நிதிநிலை பகுப்பாய்வின் ஒரு கருவி அல்ல? நிர்ணயிக்கப்பட்ட அடக்க விலையியல். அடுத்து நிதி என்ற சொல் குறிப்பிடுவது நடைமுறை முதல். பின்வரும் வாக்கியங்களில் சரியானது அல்ல. இதுக்கு ஆப்ஷன் இ. நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்விற்கு நிபுணத்துவம் தேவையில்லை. அடுத்து ஒரு வரையறை நிறுவனத்தின் விற்பனை 1,25,000 1,50,000 அதிகரித்துள்ளது. இது ஒப்பீட்டு வருமான அறிக்கையில் எவ்வாறு தோன்றுகிறது? அதாவது +20%. ஏன்னா 20%, 25,000, அப்புறம் 25,000 இன்க்ரீஸ் ஆகிருக்க +20%. அடுத்தது ஒரு பொது அளவு இருப்பு நிலை குறிப்பில் நீண்டகால சொத்துகளின் சதவீதம் 75 எனில் நடப்பு சொத்துகளின் சதவீதம் எவ்வளவு? 25. ஒரு வணிகத்தின் முதலாம் ஆண்டு செலவுகள் ரூபாய் 80,000, இரண்டாம் ஆண்டில் செலவுகள் 88,000 அதிகரித்துள்ளது. இரண்டாம் ஆண்டின் போக்கு விகிதம் என்ன? 110%. அடுத்து விகித பகுப்பாய்வு 9வது பாடம். ஒரு இனம் மற்றொரு இனத்தோடு பெற்றிருக்கும் தொடர்பினை கணிதவியல் முறையில் கூறுவது விகிதம். நடப்பு விகிதம் காட்டுவது குறுகிய கால கடன் தீர்க்கும் திறன். சரக்கிருப்பு மற்றும் முன்கூட்டி செலுத்திய செலவுகள் நீங்களாக உள்ள நடப்பு சொத்துகள் அழைக்கப்படுவது விரைவு சொத்துகள். அடுத்து புற அக பொறுப்புகள் அளவிடுவது நீண்டகால கடன் தீர்க்கும் திறன். அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி எழுதுக. இதுக்கு நடப்பு விகிதம் நீர்மைத்தன்மை, நிகர லாப விகிதம் என்பது லாபத்தன்மை, புற அக பொறுப்புகள் விகிதம் நீண்டகால கடன் தீர்க்கும் திறன், சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் செயல்திறன். அப்போ இதுக்கு ஆப்ஷன் ஆ. அடுத்து ஒரு நிறுவனத்தின் நீர்மைத்தன்மையை சோதிக்க கீழ்கண்ட எந்த விகிதங்கள் பயன்படுகிறது? 1 மற்றும் 4. விரைவு விகிதம், நடப்பு விகிதம். பங்குதாரர் நிதிக்கும் மொத்த சொத்துகளுக்கும் உள்ள விகிதாச்சாரம். பங்குதாரர் நிதிக்கும் மொத்த சொத்துகளுக்கும் உள்ள விகிதாச்சாரம். உரிமையாளர் விகிதம்.
பின்வருவனவற்றில் சரியாக பொருந்தாதது எது? நிலை சொத்துகள் சுழற்சி விகிதம் சதவீதம். அடுத்து நடப்பு பொறுப்பு ரூபாய் 40,000, நடப்பு சொத்து ரூபாய் 1,00,000, சரக்கிருப்பு 20,000 எனில் விரைவு விகிதம் 2:1. 2:1. அடுத்து விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை 3 லட்சம். அவ்வாண்டின் தொடக்க சரக்கிருப்பு 60,000, அவ்வாண்டின் இறுதி சரக்கிருப்பு 40,000 எனில் சரக்கிருப்பு சுழற்சி 6 மடங்கு. அடுத்து கணினி கணக்கியல் முறை. பயனரின் தேவைக்கேற்ப தயாரிக்கப்படும் கணக்கியல் அறிக்கையானது குறிப்பிட்ட நோக்க அறிக்கை. F11 எனும் பயன்பாடு நிறுவன பண்புக்கூறுகள். குழுக்கள், பேரோடுகள் மற்றும் சான்றாவண வகைகளை டேலியின் எந்த துணைப்பட்டியல் காண்பிக்கும்? கணக்கு தகவல். டேலியில் முன்பே வரையறுக்கப்பட்ட பேரேடுகள். இவை இரண்டும் முதல், அதாவது ரொக்கம் மற்றும் லாப நட்ட கணக்கு. அடுத்து எதிர்பதிவு சான்றாவணம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? அலுவலக பயன்பாட்டிற்காக வங்கியிலிருந்து எடுத்த ரொக்கம். அடுத்து டேலியில் எது முன்கூட்டியே வரையறுக்கப்படாத குழு? கொடுக்கப்பட வேண்டிய செலவு கணக்கு. அடுத்தது சம்பள கணக்கு பின்வரும் எந்த தலைப்பின் கீழ் வரும்? இது மறைமுக செலவினங்கள். அலுவலக பயன்பாட்டிற்காக ரூபாய் 25,000 வங்கியிலிருந்து எடுக்கப்பட்டது. எந்த வகை சான்றாவணத்தில் இந்த நடவடிக்கை பதியப்படும்? எதிர்பதிவு சான்றாவணம். அரைகலன் கடனுக்கு வாங்கியதை டேலியில் எந்த வகை சான்றாவணத்தில் பதியப்படும்? உரிய குறிப்பேடு சான்றாவணம். டேலியில் நுழைவாயிலிருந்து இருப்பாய்வை பார்வையிட எந்த விருப்பத் தேர்வு பயன்படும்? ஆப்ஷன் சி, கேட்வே டேலி. கேட்வே ஆஃப் டேலியிலிருந்து ரிப்போர்ட்ஸ், டிஸ்பிளே, ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் புக் பேக் 1 மார்க். கிட்டத்தட்ட 98 1 மார்க் நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் நம்ம பார்த்துருக்குறோம். அது அப்படியே நீங்கள் பாருங்கள். இது புத்தகத்துலேருந்து, அதாவது கடைசி புக் பேக்கில் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அப்படியே தொகுத்து வழங்கியிருக்கிறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2025 கொஸ்டின் பேப்பர் வேணுமா, 2024 கொஸ்டின் பேப்பர் வேணுமா, என்ன வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா உங்களுக்கு மற்ற 2 மார்க் ஆகட்டும் 5 மார்க் ஆகட்டும் முக்கியமான கொஸ்டின் என்னன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் ஆன்சர் சொல்ல போகிறதில்ல, கொஸ்டின் மட்டும் நான் சொல்ல போகிறேன். நன்றி.